Assalam alaikum to all. Welcome to Fudge Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு நீங்க thumbnailலே பார்த்திருப்பீங்க. சோ வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு கிரியேட்டிவ் ஐடியாஸும் உங்க போனை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சைஸ்ல ஃபார்ம் ஷீட் எடுத்துக்கிறேன். அதுல நான் இந்த மாதிரி கியூட்டான டெடி பியர் டிரா பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் சிசர் மூலமா கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சென்டர்ல டிரா பண்ண அந்த ரவுண்ட் ஷேப்பை நான் தனியா இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அயர்ன் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அதை நான் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கேப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல ஒரு ஸ்டோனை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஃபார்ம் ஷீட்டை எடுத்து நம்ம ஹீட் பண்ண அயர்ன் பாக்ஸ்ல நான் எப்படி ப்ரெஸ் பண்ணி ரெண்டு சைடுமே எடுத்துக்கிறனோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் அந்த கேப்பை வச்சு நான் எப்படி அந்த ஸ்டோனை உள்ள ப்ரெஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி கொண்டுட்டு வாங்க. பாருங்க, இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை நான் சிசர் மூலமா கட் பண்ணி கரெக்டா எடுத்து வச்சுக்கிறேன். பண்ணி வச்சதை நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த டெடி பியர்ல நான் எப்படி அதை பேஸ்ட் பண்றனோ அதே மாதிரி கரெக்டா வச்சு பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு வச்சிருக்கேன். நான் பேக் சைட்ல பேஸ்ட் பண்றதுக்காக ரெண்டு ஹோலும் கனெக்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஹோல் போட்டு வச்சிருக்கேன். அதை நான் எப்படி கரெக்டா கனெக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேலன்ஸ் உள்ள பாட்டெல்லாம் எப்படி சிசர் மூலமா கட் பண்றனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளிட்டர் பேப்பர் எடுத்துக்கிறேன். அதை நான் எப்படி அந்த டெடி பியரோட அவுட்லைன் ஃபுல்லா பேஸ்ட் பண்ணி டெக்கரேட் பண்றனோ அதே மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க.
நான் பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் கொடுக்குற மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நான் இந்த டெடி பியர்ல நான் எப்படி ஒரு நீடில் எடுத்து கரெக்டா எந்த இடத்துல ஹோல் போடணும் அதே மாதிரி அந்த இடத்துல ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வேஸ்டா இந்த கீச்செயினோட செயின் இருந்துச்சுன்னா அதை இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்க நமக்கு எவ்வளவு கியூட்டா ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஃபார்ம் ஷீட் எடுத்து அதுல நான் சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லா கட் பண்ணி முடிச்சோன்னே அதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க நமக்கு கியூட்டான பாப்அப் கிச்சன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாப்அப் கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு கிரியேட்டிவ் ஐடியாஸும் உங்க போன் தேடி வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. புதுசா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு கிரியேட்டிவ் ஐடியாஸும் உங்க போனை தேடி வரும். தேங்க்யூ டு ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஜ் கிரியேஷன்.